தேவபூமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் அன்னப்பன்பேட்டை சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இத்தலத்தின் வரலாற்று பெயர் திருக்கலிகாமூர் ஆகும். அதாவது களி என்னும் துன்பத்தையும் பாவத்தையும் நீக்கும் ஊர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் திருஞான சம்பந்தர் பாடிய 274 பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றாகும். முதலில் இங்குள்ள மூலவர்களையும் புனித அம்சங்களையும் பார்ப்போம். மூலவர் சுந்தரேஸ்வரர் பேரழகு கொண்ட இறைவன். இவர் ஒரு சுயம்பு மூர்த்தி, தானாக தோன்றியவர். இவருக்கு வில்வவனநாதர், வில்வக்காட்டிற்கு தலைவன் என்ற பெயரும் உண்டு. தாயார் அழகம்மை அல்லது சுந்தராம்பாள், அழகான அன்னை. தலவிருட்சம் பல சக்தி வாய்ந்த வில்வம். தீர்த்தம் சந்திர அல்லது அம்புலி தீர்த்தம். தேவாரம் பாடியவர் திருஞான சம்பந்தர். இத்தலத்தின் புனிதத்தின் அடிப்படை பராசர முனிவர் சம்பந்தப்பட்ட விரிவான ஸ்தல புராணம்தான். சிவபக்தரான சத்தி முனிவர் திரசந்தியை மணந்திருந்தார். இனிமையான அவர்களின் மன வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் திரசந்தி கர்ப்பிணி ஆக இருந்தார். அப்பொழுது உதிரன் என்னும் அசுரனால் சத்தி முனிவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். வேதங்களில் நிபுணரான பராசரர் தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க ஒரு கடுமையான யாகத்தை நடத்தினார். அதன் மூலம் உதிரன் அசுரனை அழித்து வெற்றி பெற்றார். ஆயினும் ஒரு உயிரை கொன்றதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் என்னும் கொடிய பாவம் பிடித்துக் கொண்டது. அந்த கர்மவினை துன்பத்தில் இருந்து விடுபட பராசரர் பல சிவத்தலங்களை வணங்கினார். இறுதியாக திருக்கலிகாமூருக்கு வந்தபோது அவர் மனமுருக இறைவனை வணங்கினார். அவரது பக்திக்கு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு பேரழகு மற்றும் மனதை மயக்கும் எழில் கோலத்தில் காட்சியளித்தார். அந்த அழகில் பிரமித்த முனிவர் இறைவனை சுந்தரேஸ்வரர் என்று அழைத்து, மக்கள் தங்கள் கர்ம வினைகள் மற்றும் துன்பங்களால் அவதிப்படும் போது இங்கு எழுந்தருளி அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வரம் கேட்டார். இறைவனும் அந்த வரத்தை அளித்து தோஷ நிவர்த்திக்குரிய புண்ணிய தலமாக இங்கு கோயில் கொண்டார். இன்றும் பராசர முனிவர் மூலஸ்தானத்தில் இறைவனை வணங்கும் கோலத்தில் உள்ளார். பக்தர்கள் இங்கு வந்து பெறக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன? இத்தலம் வினைப்பயனால் வந்த துன்பங்களுக்கு நிவர்த்தி தரும் ஒரு ஆன்மீக மருத்துவமனையாக திகழ்கிறது. கர்மவினை தோஷ நிவர்த்தி. கொடிய பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட பராசர முனிவருக்கே விமோசனம் அளித்த சுந்தரேஸ்வரரை வணங்கினால் பக்தர்கள் தங்கள் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் மற்றும் தோஷங்களின் கடுமை குறையவும் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் நீங்கவும் வேண்டிக் கொள்ளலாம். தீராத நோய்களுக்கான பரிகாரம். இங்கு இறைவனுக்கு அர்ச்சனை செய்யப்படும் வில்வ இலைகளை பிரசாதமாக உட்கொண்டால் அதுவே மருந்தாகச் செயல்பட்டு தீராத நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஜோதிட ரீதியான பரிகாரங்கள். ஜோதிட சாஸ்திரத்தின் மூலவரான பராசர முனிவரே இங்கு வழிபட்டதால் ஜோதிடம் கற்க விரும்புவோர், அத்துடன் சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களால் பாதிக்கப்பட்டோர் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளலாம். இங்குள்ள நவகிரகங்கள் தங்கள் வாகனங்கள் இன்றி நின்ற கோலத்தில் இருப்பது அவற்றின் தோஷங்கள் குறைய ஒரு காரணமாகும். பொதுவாக இந்த கோயில் அளவில் சிறியது. பெரிய ராஜகோபுரம் இல்லை, ஆனால் அதன் ஆன்மீக சக்தி மிகப்பெரியது. திருவிழாக்கள். இங்கு முக்கியமாக மாசி மகம் தீர்த்தவாரி பிப்ரவரி மார்ச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அழகம்மை தாயார் மட்டுமே கடலுக்குச் சென்று தீர்த்தவாரி காணும் வழக்கம் உள்ளது. இது அவர் கடலில் இருந்து மீட்கப்பட்டதை குறிக்கும். சிவராத்திரி, அன்னாபிஷேகம் போன்றவையும் கொண்டாடப்படுகின்றன. அமைவிடம் அன்னப்பன்பேட்டை சீர்காழியில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் இருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சீர்காழியில் இருந்து ஆட்டோ அல்லது வாடகை கார் மூலம் செல்வது எளிது. சுந்தரேஸ்வரர் மற்றும் அழகம்மை தாயாரின் பேரருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.